ஹாய் விவர்ஸ். ஹரிஷ்குட்டிக்கு 4 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆகி 5th மந்த்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால் ஹரிஷ்குட்டி நேமில் அர்ச்சனை பண்ணலான்ட்டு பக்கத்தில் உள்ள அம்மன் கோயிலுக்கு கிளம்பிட்டுருக்கோம். ஆட்டோவுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்த கேப்பில் ஹரிஷ்குட்டி அழ ஆரம்பிச்சிட்டான். அவனை சமாதானப்படுத்தி ஆட்டோவில் ஏற்றியாச்சு. ஆட்டோவில் ஏறினதுக்கப்புறம் சமத்தாயிட்டார். கொஞ்ச நேரத்தில் கோயிலுக்கு ரீச் ஆகிடுவோம். கோயிலுக்கு ரீச் ஆனதும் வெளியில் உள்ள அக்கா கடையில் தான் பூஜைக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு கோயிலுக்குள்ளே என்ட்ராயாச்சு. ஹரிஷ்குட்டி நேமில் நல்லபடியாக அர்ச்சனையும் முடிஞ்சுது. ஹரிஷ்குட்டியை கொஞ்சம் நேரம் சாமி சன்னதனத்தில் படுக்க வச்சோம். படுக்க வச்சதும் நல்லா விளையாடிட்டு இருந்தார். நேற்று அன்னாபிஷேகன்றதுனால காய்கறி மாலைலாம் ரெடி ஆகிட்டு இருந்தது. அபிஷேகம் நடக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆயிருன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் குழந்தைய வச்சுட்டு அங்கேயே இருக்க முடியாதுன்னு அப்பயே அழ ஆரம்பிச்சிட்டான் அவன். அவனை சமாதானப்படுத்தி அங்கே வைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அங்கே இருட்டானதுனால ஒரே கொசுக்கடி, காற்று வேறு இல்லை. அதனால் ஹரிஷ்குட்டி அழுதுகிட்டே இருந்தான். அங்கேயே பால் கொடுத்து கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் கோயிலே உட்காந்துட்டு திரும்பவும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். திரும்பவும் ஆட்டோவில் ஏறினதும் சமத்தாயிட்டார். ஆட்டோவில் வரும்போதே தூங்கிட்டார். நாங்களும் சேஃபாக வீடு வந்து சேர்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.